ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த வீடியோ பார்க்கக்கூடிய ஒரு டைமில் ஓகே. ஸோ நீங்கள் லவ் பண்ண போஸ்ட் கிட்ட உங்களுக்கு ஒரு காலம் ஒரு மெசேஜ் ரிசீவ் பண்ணுறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்கான்னு பார்க்க போகிறோம். ஸோ நோ கார்ட் சுச்சுவேஷன் இருக்கிறீங்க அப்படின்னா ஆப்போசிட் இருக்கிற பர்சன் கிட்டது ஒரு கம்யூனிகேஷன் ஒரு காலில் ஒரு மெசேஜ் ரிசீவ் பண்ணியிருக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்கான்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஜர்னல் ரீடிங் டைம்லெஸ் ரீடிங் எப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அப்போ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகிறதா இருக்கும். ஜென்ரல் ரீடிங்னால எல்லாருக்கும் எல்லாம் இன்ஃபர்மேஷன் மேட்சாக இருக்குன்னு அவசியம் கிடையாது. உங்கள் லைஃப் கூட மேட்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் எடுங்க, நெகட்டிவான இன்ஃபர்மேஷன் விட்டுடுங்க. ஓகேவா? தென் யாருக்காவது பர்சனல் ரீடிங் வேணும், ஹீலிங் வேணும், டேரோட் கிளாஸ் கற்றுக்கணும் அப்படின்னா ஷோராக எனக்கு வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. தென் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே. Queen of Wands, okay. Ten of Pentacles, Temperance, Hermit, Knight of Cups, Three of Swords, okay. Nine of Pentacles, Seven of Wands, Emperor, Six of Swords, Six of Pentacles, Knight of Pentacles. So, bottom of the deck, Five of Swords. Five of Wands, Ace of Cups, Knight of Swords, High Priestess, Four of Cups, Sun, Wheel of Fortune, Two of Wands, Four of Swords, Ace of Swords, Seven of Wands, Page of Swords. Moon. Okay. Thank you so much universe. Thank you so much universe. ஓகே. ஸோ இப்போ வீட்டில் இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நோ கார்ட் சுச்சுவேஷன் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கும் நீங்கள் லவ் பண்ண பர்சனுக்கு இடையே ஒரு காலில் ஒரு மெசேஜ் ரிசீவ் பண்ணதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்கான்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ போஸ்டர்ஸ் ரீடிங் கிடையாது, கலெக்டிவ் ரீடிங், ஜென்ரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங். யாருக்கு ரெஸ்னேட் ஆகுதோ அவங்க மட்டும் எடுத்துக்கோங்க, மற்றவங்க எதாவது ஃப்ரீயாக விட்டுடுங்க. தென் நான் போனதுனால பையனை பற்றி பேசுகிறேன். சரி, வீடியோ பார்க்குறவங்க ஆப்போசிட்டாக சேஞ்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. சரி, இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே. ஸோ எனக்கு இதில் ஃபீல் ஆகிற விஷயம் என்ன அப்படின்னா, மேபி இது ஒரு ரிலேஷன்ஷிப்புங்கிறது மேரேஜ் ஆன ஒரு பர்சன் கூட நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பை டீல் பண்ணிட்டு இருக்கிறீங்களா இருக்கலாம், இல்லைங்க சிங்கிள் பேரண்டாக இருக்கலாம். ஒரு சிலவங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் மதர் இஷ்யூ உண்டு. ஓகே. ஒரு ஃபெமினின் எனர்ஜியோட இன்ஃப்ளூயன்ஸ் இந்த ரிலேஷன்ஷிப்பில் உண்டு. அது மதராக இருக்கலாம், நீங்கள் ஒரு லேடியாக இருக்கலாம், இல்லைங்க லேடி ஃப்ரெண்டாக இருக்கலாம். ஓகே. பட் ஒரு ஃபெமினின் எனர்ஜியோட இன்ஃப்ளூயன்ஸ் இந்த ரிலேஷன்ஷிப்பில் உண்டு. அந்த ஒரு ஃபெமினின் எனர்ஜியோட இன்ஃப்ளூயன்ஸ்னால இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஸ்டார்டிங்லேருந்து ஃபினிஷிங் வரைக்கும் அப் அண்ட் டவுன் ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணிட்டு உண்டு. ரிலேஷன்ஷிப் ரொம்ப க்ளோஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஓகே. அப்போ நீங்கள் ஒரு பெருமூச்சிடுவீங்க. ஓகே, எல்லா ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுச்சு, இந்த ரிலேஷன்ஷிப் ஓகே இப்போ நல்லா போயிட்டுருக்கு, ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு. எனக்கு நினைக்கக்கூடிய ஒரு டைமில் சடனாக ஒரு பிளாக்கேஜ் அங்கே க்ரியேட் ஆகி ரிலேஷன்ஷிப் ஒரு செப்பரேஷனில் போகும், இல்லைங்க ஒரு ஆன் ஆஃப் கம்யூனிகேஷனில் போகும். ரிலேஷன்ஷிப்பில் ஸ்டார்டிங்லேருந்து ஒரு ஃபினிஷிங் வரைக்கும் ஒரு அப் அண்ட் டவுன் ஸ்ட்ரகிள்ஸ் வரதுக்கு ரீசன் கேட்டிங்க அப்படின்னா இந்த ஒரு ஃபெமினின் எனர்ஜி. ஓகே. ஒரு சிலவங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் தேர்ட் பார்ட்டியாக ஃபேமிலி அங்கே வருது. ஃபேமிலின்னு மதர்னு சொல்லும்போது அது ஃபேமிலி தானே. ஓகே. ஒரு சிலவங்களுக்கு தேர்ட் பார்ட்டிங்கிறது ஃபேமிலியாக இருக்கலாம். ஓகே. பட் என்ன இருந்தாலும் இந்த ரிலேஷன்ஷிப்பில் தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷனுங்கிறது கன்ஃபார்மாக உண்டு. ஓகே. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கும் நீங்கள் டீல் பண்ணுற ஒரு பர்சனுக்கும் டிஃப்ரென்ஸும் உண்டு. என்ன டிஃப்ரென்ஸ் ஐ டோன்ட் நோ.
பட் அது உங்களுக்கு தெரியும் என்ன டிஃப்ரென்ஸுங்கிறது. ஓகே, மேரிட்டல் அஃபேர் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், ஹைட் வெயிட் ப்ராப்ளமாக இருக்கலாம், அப்படி இல்லைக்கு ஃபினான்ஷியல் ப்ராப்ளமாக இருக்கலாம். ஸோ என்னதான் உங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் உண்டு. ஏன் அப்படின்னா இந்த ஒரு பர்சன் ஆக்சுவலி இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஸ்டார்டிங்கில் இவரோட மைண்டில் ஒரு தாட் வந்துட்டு நமக்கு ஒரு பர்சனை பிடிச்சிருக்குது. ஒரு பர்சனோட பிஹேவியராக இருக்கட்டும், கேரக்டராக இருக்கட்டும், ஃபிசிக்கல் ஸ்ட்ரக்சராக இருக்கட்டும், நமக்கு ஒரு பர்சனை நமக்கு அட்ராக்ட் பண்ணுது. அவங்க கூட ஒரு ஹார்மோனி ஃபீல் ஆகுது, ஒரு ரொமான்ஸ் ஃபீல் ஆகுது. ஸோ என்னதான் உனக்கு ஃபீல் ஆனாலுமே இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் ஃப்யூச்சரில் நீ நானும் சேருவான்னு கேட்டால் அந்த இடத்துல ஒரு கொஸ்டின் மார்க் உண்டு. ஓகே, அந்த ஒரு டவுட் இவருக்கு வந்துட்டு இவருக்கு മനസ്സ് കൊണ്ട് இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இஷ்டம் இருந்தாலும் மைண்டு கொண்டு இந்த ஒரு பர்சன் யோசிக்கும் போது என்னத்துக்கு நம்ம இதில் கிடந்து தேவையில்லாமல் மைண்ட்லேயும் மனசுலேயும் ஹார்ட்லேயும் ஆசையை போட்டு விதைச்சு அது ஒன்று நாளைக்கு சேர முடியாமல் போக சொல்லும்போது கட்டாயம் அதில் ஒரு பெயினாக அனுபவிக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வருங்கிற ஒரு அவேர்னஸ் இந்த ஒரு பர்சனுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஸ்டார்டிங்கில் இருந்துட்டு உண்டு. ஸோ அதனால் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இந்த ஒரு பர்சன் ஈக்குவலுக்கு வேண்டிய பண்ணாமல் இருக்கலாம். என்ன இவரை பொறுத்த மட்டும் இருக்கிற தோட்ஸ் ஃப்யூச்சர் உண்டா இல்லையா, ஐ டோன்ட் நோ. இந்த ஒரு சுச்சுவேஷன் இவருக்கு நின்றுட்டு உண்டு. ஓகே, பட் இந்த ஒரு பர்சனுக்கு ஆக்சுவலி உங்களை பார்க்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் இவருக்கு ரோகங்கிறது ஃபேமிலியாக இருக்கலாம். ஓகே, ஃபேமிலி தான் ஒரு உலகம், ஃபேமிலி தான் நமக்கு எல்லாமே, உயிர் மூச்சு எல்லாமே ஃபேமிலின்னு இருந்துட்டு உண்டுனா இவர் உங்கள் கூட ஒரு டைம் கனெக்ட் ஆகி ஒரு கான்வர்சேஷன் உங்களுக்குள்ளே போகும்போது கொஞ்சம் நீங்கள் க்ளோஸ் ஆகக்கூடிய ஒரு டைமில், கொஞ்சம் அட்டாச் ஆகக்கூடிய ஒரு டைமில் இவருக்கு மைண்டில் இருக்கிற தாட்ஸ் என்ன ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம்லேயே எங்கேருந்து இவங்க என் மனசில் வந்து குடியிருந்தாங்க. ஏன்னா அது வரைக்கும் என்னோடய லோகம், என்னோடய ஃபேமிலி நான் நினச்சிட்டு இருந்தேன். இன்றைக்கி நான் என் ஃபேமிலி கூட நான் இருக்கிறேன், ஃபேமிலிக்காக நிற்கிறேன், ஃபேமிலிக்காக எல்லா எஃபோர்ட்டும் கொடுக்குறேன். பட் என்னோடய மைண்டாக இருக்கட்டும், ஹார்ட்டாக இருக்கட்டும், இந்த ஒரு போர்ஷனே சொல்லிகிட்டு இருக்குது. ஷார்ட் பீரியட் ஆஃப் டைமில் என் மனசில் எப்படி இவங்களால் குடியிருக்க முடியுது, அந்த அளவுக்கு இவருக்கு உங்கள் மேலே ஒரு அன்கண்டிஷனல் லவ் உண்டு, ஓவர் ஃப்ளோவிங் ஆஃப் லவ் உண்டு. பட் அவளுக்கும் ரிலேஷன்ஷிப்பை குறித்து ஒரு கிளாரிட்டி இல்லை. ஏன்னா எல்லாருக்குமே ஃபேமிலி தான் இம்பார்ட்டன்ட். நீங்கள் எங்கேருந்து வந்தீங்க, எப்படி வந்தீங்க, எப்படி இவருக்கு இவளுக்குள்ளே இவ்வளோ கனெக்ட் ஆனீங்க, எப்படி இவ்வளோ க்ளோஸ் ஆனீங்க, ஃபேமிலியாக நீங்களான்னு கேட்டால் இவருக்கு ஃபேமிலி தான் சாரி ஃபேமிலியாக நீங்களே ஒரு டைமில் இவருக்கு ஃபேமிலி இம்பார்ட்டன்ட். பட் என்றைக்கே உங்களை பார்த்து மீட் பண்ணி ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இவர் வந்த பிறகு இவருக்கு இப்போ ஃபேமிலி இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் இம்பார்ட்டன்ட்னு கேட்டிங்க அப்படின்னா இவருக்கு நீங்கள் தான் இம்பார்ட்டன்ட். பட் நமக்கு ஒருத்தவங்களை ரொம்ப இஷ்டம் இருக்குது. அது அப்படின்னா அது ரெண்டு மனசும் மைண்டும் சம்மந்தப்பட்டமான விஷயம். இப்போ ஒரு லவ் வருது, ஒரு பிரேக்கப் ஆகுது, இல்லை ஒரு லவ்வில் நம்ம கனெக்ட் ஆகுறோம் அப்படின்னா அது 2 பேர் சம்மந்தப்பட்டமான ஒரு விஷயமாகும். பட் அது இதை வந்து என்ன சொல்கிறது, இது அந்த 2 பேருக்கும் உள்ள சம்மந்தப்பட்டமான விஷயம். அதை நம்ம ஒழிச்சு வைக்கிறோம், இல்லைங்க ஹைட் பண்ணுறோம். பட் ஃபேமிலிங்கிறது அது எல்லாருக்குமே இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் தானே. ஃபேமிலி நிறைய பர்சன்ஸ் இருப்பாங்க, நிறைய பேர் ஃபேமிலி கூட்டு ஃபேமிலியாக இருக்கலாம் இல்லைங்க. ஸோ அப்படின்னு அம்மா அப்பா உள்ள இது லவ்வோட நீயும் நானும் சம்மந்தப்பட்டமான ஒரு விஷயம். ஃபேமிலிங்கிறது என்ன சுற்றி இருக்கிறவங்களோட சந்தோஷம். சம்டைம் நமக்கு மனசுக்கு பிடிச்ச ஒரு பர்சனாகவே இருந்தாலும், எல்லா விதத்துலேயும் நமக்கு பெட்டரானவங்களாக இருந்தாலும், நம்மளோட சோல் சம்டைம் நமக்கு கேட் பண்ணலாம், இவங்க நம்மக்கிட்ட உண்மையாக இருக்காங்க, ட்ரூவாக இருக்காங்க, இவங்க கூட நமக்கு ஒரு லைஃப் கொண்டு போனால் அந்த லைஃப் நல்லாயிருக்கும், நம்ம வந்து லைஃப்லும் ஹாப்பியாக இருக்கும். என்ன தான் நமக்கு இன்ட்யூஷன் நமக்கு கெயின் ஆனாலும் சம் சுச்சுவேஷனை பார்க்கக்கூடிய ஒரு டைமில் நம்மளோட ஹாப்பினஸ் இம்பார்ட்டண்டாக இல்லைங்க, நம்மளோட சுற்றி இருக்கிறவங்க ஹாப்பினஸ் இம்பார்ட்டண்டாக சொல்லும்போது நம்மளோட ஹாப்பினஸ் இந்த இடத்துல நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணுவோம். என்னோட காதல் அது எனக்குள்ளே இருந்து ஒளிஞ்சிக்கிட்டு போனாலும், நான் சேராமல் போனாலும், நான் அதில் ஹாப்பியாக இல்லாமல் போனாலும், பட் இன்னும் சுற்றி இருக்கிறவங்க ஹாப்பியாக இருப்பாங்கிற ஒரு மென்டாலிட்டியோட இந்த ஒரு பர்சன் இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு மூவ் ஆன் ஆகிட்டு உண்டு. ஏன்னா இவருக்கு சொல்கிறது, இவருக்கு நீங்களும் இம்பார்ட்டன்ட், ஃபேமிலி இம்பார்ட்டன்ட். நீங்கள் இவர் ஒருபோதும் உங்களுக்கு ஈக்குவலுக்கு வேண்டிய கொடுத்துட்டில்ல. இவர் கொடுத்த எஃபோர்ட்டாக இருக்கட்டும், இம்பார்ட்டண்ட்டாக இருக்கட்டும், எல்லாமே இவர் ஃபேமிலிக்கும் அந்த தேர்ட் பார்ட்டிக்கு தான் கொடுத்துட்டு. தேர்ட் பார்ட்டி மேபி மதராக இருக்கலாம், இல்லைங்க ஒரு ஃபெமினின் எனர்ஜியாக இருக்கலாம். இப்போவும் அவங்களுக்கு தான் இவர் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்ருக்கேன். இப்போ இவர் அந்த பக்கம் தான் நிற்கிறாரு, நான் இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். பட் ரிலேஷன்ஷிப்பில் இவர் மேபி கொஞ்சம் மெச்சூரிட்டியான ஒரு பர்சனாக இருக்கலாம். இந்த ஒரு பர்சனோட மைண்டில் இருக்கிற தோட்ஸ் என்ன, நம்ம ஒரு பர்சன் கூட நம்ம கனெக்ட் ஆகிறோம், க்ளோஸ் ஆகிறோம், அப்புறம் அவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி நம்ம கொடுக்கணும். நம்ம ஒரு கிளாரிட்டி நம்ம அந்த இடத்துல கொடுக்க முடியலன்னு சொல்லும்போது ரிலேஷன்ஷிப்பை விட்டு மூவ் ஆன் ஆகிறது பெட்டருங்கிற ஒரு தாட்டோட இந்த ஒரு பர்சன் ரிலேஷன்ஷிப்பை விட்டு மூவ் ஆன் ஆகிட்டு மேபி இந்த ஒரு பர்சன் ரிலேஷன்ஷிப் விட்டு மூவ் ஆன் ஆனது வந்து 6 மந்தாக இருக்கலாம், கரண்ட் போயிடுச்சு. ஓகே, 6 வீக்ஸாக இருக்கலாம், 6 டேஸாக இருக்கலாம். ஓகே, 6 இயர்ஸாக கூட இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் இவர் உங்களை விட்டுட்டு மூவ் ஆன் ஆகி போயிட்டு உண்டு.
ஏன்னா இவருக்கு என்ன அப்படின்னா, நம்ம ஒருத்தவங்களே நம்ம லைஃப்பில் கொண்டு வைக்கிறோம் அப்படின்னா அவங்களுக்கு ப்ராப்பராக ஒரு கிளாரிட்டி, ஒரு ஸ்டெபிலிட்டி கொடுக்கணும். ஒன்றும் இல்லாமல் நம்ம நம்ம அவங்கள நம்ம எதுக்கு கஷ்டப்படுத்தணும், நம்மளால அவங்க எதுக்கு கஷ்டப்படணும், நம்ம சுச்சுவேஷனால அவங்களும் கஷ்டப்படுவாங்களே சொல்லிட்டு அந்த ஒரு தோட்டோடு இவர் மூவ் ஆன் ஆகிட்டு போயிட்டு ஒன்று. பட் என்னதான் இவர் மூவ் ஆன் ஆகிட்டு போயிட்டு ஒன்றுனாலும் இவர் இப்போவும் உங்களை சேசிங் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. நீங்கள் எப்படி இருக்கிறீங்க, உங்கள் லைஃப்பில் என்ன நடக்குது, உங்கள் நெக்ஸ்ட் ஆக்ஷன், நெக்ஸ்ட் மூமெண்ட் என்ன, காரணம் நீங்கள் கஷ்டப்படுறீங்களா இல்லையா, இவர் இன்னும் உங்களை சேசிங் பண்ணிகிட்டே தான் இருக்கார். ஏன்னா இவருக்கு உங்களை இஷ்டம் இல்லை நான் சொல்லவே மாட்டேன். 110% இஷ்டம். ஃபேமிலியை காட்டிலும் இவருக்கு உயிரும் மூச்சு நீங்களாகும். ஆனால் இவருக்கு என்னென்னா, நான் லவ்வுங்கிற ஒரு டாப்பிக்கை எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா அதில் நான் மட்டும் தான் ஹாப்பியாக இருப்பேன். ஏன்னா பட் நான் லவ்வுங்கிற ஒரு டாபிக் எடுக்காமல் என்னை சுற்றி இருக்கிற எல்லாருமே ஹாப்பியாக இருப்பாங்க. அந்த ஒரு தோட்டோடு இவர் உங்களை விட்டு மூவ் ஆன் ஆகிட்டு உண்டு. ஓகே. ஸோ கரண்ட்லி எனக்கு ஃபீல் ஆகிற விஷயம், இந்த ஒரு பர்சன் ஃபேமிலி கூட தான் நிற்கிறாங்க, ஃபேமிலிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க, எஃபோர்ட் கொடுக்குறாங்க, ஃபேமிலி பக்கத்தில் நிற்கிறாங்க. உங்களுக்கு பிடிச்ச ஆல் சோஷியல் மீடியாவில் பிளாக் பண்ணி வச்சுட்டு ஒரு பவுண்டரி உங்ககிட்ட செட் பண்ணி வச்சுட்டு. ஓகே. மூவ் ஆன் ஆகிட்டோட நான் சொல்லலை, இவர் உங்களை விட்டுட்டு போயிட்டு உண்டு. சம் சுச்சுவேஷன், சம் ரீசன்னால உங்களை விட்டு போயிட்டு உண்டு, பிடிச்சி பிளாக் பண்ணி வச்சுட்டு உண்டு. ஓகே. கரண்ட்லி நீங்கள் செல்ஃப் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டு உண்டு. கரண்ட்லி நீங்கள் கெரியரில் ஃபோக்கஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டு உண்டு. ஓகே. கெரியரில் ஏன்னா உங்களுக்கு மனசில் ஆகிட்டு உண்டு. உங்களுக்கு மேபி தெரிஞ்சிருக்கலாம் இந்த ஒரு போஸ்டருக்கு நம்ம மேலே ஸ்நேகம் இருக்குது, ஃபீலிங்ஸ் இருக்குது, எமோஷன்ஸ் இருக்குது, எல்லாமே தெரியும். ஆனால் அவனுக்கு நம்ம காட்டிலும் அவனுக்கு இம்பார்ட்டன்ங்கிறது அவனோட ஃபேமிலி, தேர்ட் பார்ட்டி தான் இம்பார்ட்டன் உங்களுக்கு நல்லாவே தெரியும். சில பர்சன்ஸை சுட்டு கொண்டாலும் அவங்க எடுத்து ஒரு முடிவிலேருந்து மாற மாட்டாங்கன்னு சொல்கிற மாதிரி இந்த ஒரு பர்சனோட கேரக்டர் உங்களுக்கு நல்லாவே பயங்கர ஈகோஸ்டிக்கான ஒரு கேரக்டர், கண்ட்ரோலிங்கான ஒரு கேரக்டர், டாமினேட் பண்ணுற ஒரு கேரக்டர், ரொம்ப நான் பிடிச்ச மொயிலுக்கு 3 கால் நினைக்கிற ஒரு கேரக்டர். இப்படிப்பட்ட ஒரு பர்சன்கிட்ட போய் போராடுறதுக்கு எனக்கு சக்தி இல்லை, எனக்கு எனர்ஜி இல்லை. ஒரு பர்சன்கிட்ட போய் நம்மளோட ஃபீலிங்ஸ், எமோஷனை எத்தனை மாத்திரம் நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது இல்லைங்க, எத்தனை மாத்திரம் புரிய வைக்கிறது, கல்லுக்கிட்ட எல்லாமே புரிய வைக்க முடியுமா? ஏன்னா இவன் சுட்டு கொன்னான்னு இவன் ஃபேமிலி தான் சொல்லணும். ஸோ இந்த ஒரு சுச்சுவேஷனுக்கு எடுத்து நான் இனி என்னத்துக்கு போராடணும்னு சொல்லிட்டு நம்ம இனி ஒரு ரிலேஷன்ஷிப்பில் கிட்ட நம்ம போராடுறோம், நம்ம அதில் எனர்ஜி கொடுக்குறோம், இல்லைங்க இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோம், இல்லைங்க எஃபோர்ட் கொடுக்குறோம். இல்லை வாட் இஸ் த பெனிஃபிட்? இப்போ நான் இவனை திங்க் பண்ணனாலையோ இல்லைங்க இந்த ரிலேஷன்ஷிப்பில் எஃபோர்ட் எடுக்கிறனாலையோ இவன் இப்போ எனக்கு என்ன பண்ணிட்டு போகிறான்? ஓடி வந்து ஃபேமிலி வேணும், நீ தான் வேணும்னு சொல்ல போகிறோம். ஒன்றும் இங்கே நடக்க போகிறது கிடையாது. ஸோ கரண்ட் சுச்சுவேஷன் அதை நீங்கள் மனசிலாக்கிட்டு இதே ஒரு கெரியரில் ஃபோக்கஸ் பண்ணால் கூட நம்ம ஒரு 4 லட்ச ரூபா சம்பாதிச்சிருக்கலாம். இந்த ரிலேஷன்ஷிப்பில் கிடையாது ஒன்றும் இல்லாமல் மென்டல் பீஸ் இல்லாமல் நம்ம கஷ்டப்படுறதுக்கு கெரியரில் ஃபோக்கஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு கரண்ட் சுச்சுவேஷனில் உங்களுக்கு ஒரு ட்ரஸ்ட் உண்டு. ஓகே. உங்களுக்கு ட்ரஸ்ட் உண்டு, ஃபேஷியல்ஸ் உண்டு. கரண்ட் சுச்சுவேஷனில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா கோயில் சுச்சுவேஷனில் நம்ம போவோம், சுச்சுவேஷன் எப்படி போவோம் அதுக்கேற்ற மாதிரி நம்ம போவோம். பட் உங்களுக்கு இன்னர் வைஸ் ஒரு ட்ரஸ்ட் உண்டு. உங்களோட இன்ட்யூஷன் உங்களோட கரெக்ட் சுச்சுவேஷனில் பாசிட்டிவாக கைட் ஆகுது, பாசிட்டிவ் உங்களுக்கு கைட் பண்ணுது. கரெக்டாக இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஃப்யூச்சர்ஸ் உண்டு. எத்தனை மாத்திரம் மேபி இந்த போஸ்டோட கேரக்டர் நெகட்டிவாக இருக்கலாம், உங்களோட கேரக்டர் பாசிட்டிவாக இருக்கலாம். ஓகே. உங்களுக்கு இன்ட்யூஷன்ஸ் கைட் பண்ணுன்னு சொல்லலாம். கரண்ட் சுச்சுவேஷனில் கரெக்டாக இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஃப்யூச்சர் உண்டு. ஏன்னா இவருக்கே ஃபீல் ஆகிற அதே அன்கண்டிஷனலாக உங்களுக்கும் ஃபீல் ஆகிட்டு உண்டு. கரெக்டாக இந்த ரிலேஷன்ஷிப் ஃபியூச்சர் உண்டு. பட் நவ் நம்ம சைலண்டாக இருக்கிறது பெட்ரு. ஏன்னா ஒரு இதுக்கு மேலே போராடுறதுக்கு எனக்கு சக்தியும் இல்லை, எனர்ஜியும் இல்லை. சைலண்டாக விட்டுடுவோம், நடக்கிறது நடக்கட்டு, கோயம்புத்தூர் சுச்சுவேஷனில் போவோம். காரணம் நீங்கள் கெரியரில் ஃபோக்கஸ் பண்ணிட்டு அடித்து போடிச்சு லைஃப்பை என்ஜாய் பண்ணிங்க நம்ம சொல்லலாம். ஓகே. இந்த வைப்ரேஷனில் யாராக இருக்கிறீங்க அப்படின்னா ஷோராக உங்களுக்கு இந்த வீடியோ ரெஸ்னேட் ஆகும். இப்போ இவருக்கு நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன்ல, இவர் என்ன தான் மனசுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த இவர் மூவ் ஆன் ஆகிட்டு போனாலும் இவர் ஒவ்வொரு நாளும் இவர் உங்களை ஏதாவது ஒரு வேலை சேசிங் பண்ணிகிட்டே தான் இருக்கும். உங்களுக்கு தெரியாமலே நோ கான்டாக்டில் இருந்தாலும் நைட்டு நீங்கள் தூங்குறப்ப ஒரு பிளாக் ரிலீஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஏதோ ஒரு வேலை இவர் உங்களை சேசிங் பண்ணிகிட்டே தான் இருக்கிறார். அப்போ கரண்ட்லி நீங்கள் செல்ஃப் லவ் பண்ணுறீங்க, அடித்து பிடிச்சி லைஃப்பை என்ஜாய் பண்ணுறீங்க, ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறீங்க, சோஷியல் மீடியாஸில் ஹாப்பியாக இருக்கிற போஸ்ட்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணுறீங்க. இவர் இதை பார்க்குறாரு, இல்லைங்க இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் இவருக்கு கிடைக்குதுன்னு சொல்லலாம். இவருக்கு அது நினைக்கக்கூடிய ஒரு டைமில் பயங்கர ஒரு மென்டல் கான்ஃப்ளிக்ட் ஆகும், பயங்கர ஒரு ஸ்ட்ரெஸ், பயங்கர டிப்ரெஷன். எப்படி என்னை விட்டுட்டு உன்னால் ஹாப்பியாக இருக்க முடியுது? நான் அப்போ உன் லைஃப்பில் வேண்டாமா? நான் இல்லாட்டா நீ ஹாப்பியாக இருந்துருவியா? நான் இங்கே ஒன்று நினச்சி நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். தேர்ட் பார்ட் எனக்கு வேறு வழி இல்லை, என் சுச்சுவேஷன் சரியில்லை, அதனால் நான் ஒரு கிளாரிட்டி கொடுக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வந்துடுமே, நான் சைலண்டாக இருக்கேன். ஆனால் நீ உனக்கு அந்த ஒரு பெயின் இல்லை, வருத்தம் இல்லை, நீ எப்படி ஜாலியாக இருக்க, அடித்து பிடிச்சி என்ஜாய் பண்ணுற, வாழ்டா வந்த மாதிரி தான் வாழணும். இவருக்கு இதெல்லாம் நினைக்கக்கூடிய டைமில் இவ இப்படி இருக்கா, அப்போ நம்ம இவளுக்கு லைஃப்பில் வேண்டாமா? இல்லைங்க இவளுக்கு வேறு யாரும் வந்துட்டாங்களா, கனெக்ட் ஆகிட்டாங்களா, இல்லைங்க டேட்டிங் பண்ணுறதுக்கு ஃப்ளோட்டிங் பண்ணுறதுக்கு யாராவது கிடச்சிட்டாங்களா?
இல்லைங்க இவனா சோஷியல் மீடியாவில் வந்து என்ட்ரு ஆகிட்டானா இதை நினைக்கக்கூடிய ஒரு டைமில் அதே இது அப்படி இருக்குமா இப்படி இருக்குமா என்னவா இருக்கும் இதெல்லாம் நினச்சி ஓவர் திங்கிங் பண்ணி கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் லவ் பண்ணுற பர்சன் பயங்கர ஒரு ஸ்ட்ரெஸ்லேயும் டிப்ரெஷன் மென்டல் கான்ஃபிடென்ட் கடந்து போயிட்டுருக்காரு. ஏன்னா நீங்கள் செல்ஃப் லவ் பண்ணுறீங்க, அதனால் இவரால் தாங்கிக்க முடியல. நீங்கள் ஹாப்பியாக இருக்கிறது இவரால் தாங்கிக்க முடியல. அப்போது இந்த ரிலேஷன்ஷிப்பில் எனக்கு மட்டும்தான் பெயினா, அவருக்கு பெயின் இல்லையா? அவருக்கு கரண்டி ஹார்ட் பிரேக் ஆகிட்டு ஹார்ட் பிரேக்கில் தான் கடந்து போயிட்டுருக்காங்க. தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷனில் நிற்கிறாங்க. பட் ஆளுக்கு ஹார்ட் பிரேக் ஆகிட்டு ஆப்ஷன்ஸ் இல்லாத ஒரு கேரக்டரை சொல்லவே மாட்டேன். ஆப்ஷன்ஸ் உண்டு, பட் ஆப்ஷன்ஸ் இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதே நீங்கள் கொடுத்த ஒரு ஆஃபரை ஆள் வாங்குறதுக்கும் ரெடி இல்லை. ஏன்னா தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷனில் மாட்டிட்டு. ஓகே, ஆக்சுவலி ஓவர் திங்கிங் பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம சொல்லலாம். இவருக்கு லைஃப்பில் நீங்கள் இம்பார்ட்டனா, நீங்கள் அந்த தேர்ட் பார்ட்டி ஃபேமிலி நினச்சி இம்பார்ட்டனா, அவரோட லைஃப்பில் அவர் என்னெல்லாம் பண்ணாங்க, நீங்கள் என்னெல்லாம் பண்ணீங்க. ஓகே, இப்போ ஃப்யூச்சரில் உங்களை சூஸ் பண்ணனால இவருக்கு என்ன இவருக்கு எத்தனை மாத்திரம் ஹாப்பினஸ் கிடைக்கும், இல்லைங்க இவங்களை சூஸ் பண்ணால் எத்தனை மாதிரி ஹாப்பினஸ் கிடைக்கும். ஆள் ஆக்சுவலி ஓவர் திங்கிங் பண்ணிவிட்டு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கலாம் கரண்ட் சுச்சுவேஷனில். ஓகே, பட் இவருக்கு மைண்டில் இப்போதைக்கு பேலன்ஸ் இந்த ரிலேஷன்ஷிப்பில் யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸோட ஒரு ப்ரொடெக்ஷன் உண்டு. அதுக்கு நீங்கள் ஒரு சயின்ஸ் பார்ப்பீங்க. என்னென்ன சயின்ஸ் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, வானியல் கலர் பார்ப்பீங்க ஃபஸ்ட்டு, ரெண்டாவது ஒயிட் கலர் ஃபெதர் பார்ப்பீங்க, மூணாவது வரிசையாக நீங்கள் வந்து ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் பார்ப்பீங்க. ஓகே, 000 ஸ்டார்ட் ஆகி 10 10 12 12 11 11 இந்த மாதிரி ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் பார்ப்பீங்க. அப்புறம் டெய்லியுமே உங்களுக்கு வந்து 2லேருந்து ஒரு 5 மணிக்குள்ளாடி முழிப்பு வரும். டெய்லியுமே உங்களுக்கு சம்மந்தம் இல்லாமல் ட்ரீம் வரும். தென் நெக்ஸ்ட்டு அடிக்கடி என்ன சொல்கிறது, அது மட்டும் இல்லாமல் அந்த போஸ்ட்டு சம்மந்தப்பட்டமான சில சயின்ஸ் வரும். மயில் பார்ப்பீங்க. ஸோ இதெல்லாம் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸோட ப்ரொடெக்ஷன் இருக்கிறதுக்கான ஒரு சயின்ஸாகவும் கரெக்டாக இந்த ரிலேஷன்ஷிப்பில் உண்டு. இந்த சயின்ஸ் யாரை பார்க்குறீங்க அப்படின்னா ஷோராக எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இத்தனை மட்டும் உண்மையாக இருக்கும் நம்மளும் தெரிஞ்சுக்கணும் அதுக்காக. ஓகே, இவர் சாரி ஃபீல் பண்ணுறாரு, ஃபீல் பண்ணாமலே இல்லை. ஏன்னா இவரை பொறுத்தப்பட்டில் மேபி இந்த ஒரு பர்சன் லாஸ்ட் டைம் உங்களை விட்டு போகக்கூடிய ஒரு டைம், எனக்கு இதுதான் சுச்சுவேஷன், எனக்கு இதுதான் ரீசன் எதுவுமே சொல்லாமல் உங்களை விட்டு போயிருக்கலாம். இல்லைங்க இவரோட ட்ரூ ஃபீலிங்ஸ் இவர் ஹைட் பண்ணியிருக்கலாம். ஸோ ஆக்சுவலி இவர் சாரி ஃபீல் பண்ண என்ன மன்னிச்சுட்டு என் சுச்சுவேஷன் இப்படி ஆகும், எனக்கு ஒன்றும் பண்ண முடியாத சுச்சுவேஷனாக நான் நிற்கிறேன், பட் உள்ளுக்குள்ளே எனக்கு தெரியும் நான் தான் மிஸ்டேக் பண்ணிக்க எனக்கு தெரியும், சாரி ஃபீல் பண்ணுறாரு. ஓகே, கரண்ட் இவருக்கு மைண்டில் ஒரு பேலன்ஸ் இல்லை, லைஃப்லேயும் ஒரு பேலன்ஸ் இல்லை. இவருக்கு ஓடி வந்து ஒரு ஆக்ஷன் எடுக்கணும்னு ஒரு தாட் உண்டு. ஏன் அப்படின்னா இவருக்கு ஆக்சுவலி பயங்கர ஒரு க்யூராசிட்டி நம்ம சொல்லலாம். நான் ஹார்ட் பிரேக்கில் ஒவ்வொரு நாளும் நான் வந்து பெயின் அனுபவிச்சுட்ருக்கேன். நான் தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷனில் இருந்தாலும் நான் ஹாப்பி கிடையாது. இதுவும் என் தலையெழுத்து நான் வாழ்ந்துட்டுருக்கேன். இன்னும் ஆல்ரெடி இருக்கிற ஆப்ஷன்ஸில் எனக்கு எந்த ஒரு ஆப்ஷன் எனக்கு சூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு கரண்ட் சுச்சுவேஷன் எனக்கு இஷ்டமும் இல்லை, விருப்பம் இல்லை. உன்னை நினச்சிட்டு ஒவ்வொரு நாள் நான் வாழ்ந்துட்டுருக்கேன். ஆனால் நீ அடித்து பிடிச்சி என்ஜாய் பண்ணுற, கோயின் வித் ப்ளஸ் நீ என் கரியரில் பயங்கரமாக ஃபோக்கஸ் பண்ணுறேன். உன்னால் மட்டும் எப்படி ஹாப்பியாக இருக்க முடியுது. இதெல்லாம் நினைக்கக்கூடிய ஒரு டைமில் இவருக்கு கரண்ட்லி பேலன்ஸ், லைஃப்லேயும் பேலன்ஸ் இல்லை, மைண்ட்லேயும் பேலன்ஸ் இல்லை, மனசுலேயும் பேலன்ஸ் இல்லை. இவருக்கு ஓடி வந்து ஒரு காலோ ஒரு மெசேஜோ பண்ணி கரண்ட் சுச்சுவேஷன் உங்கள் லைஃப்பில் என்ன நடக்குங்கிறது என்ன இப்போ இவரை நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்களா, இல்லைங்க உங்கள் லைஃப்பில் வேறு யாரும் வந்துட்டாங்களா, இதை ஒன்று கேட்டுட்டு வந்தனால ஒரு தாட் உண்டு. ஸோ அதனால் ஒரு சிலவங்களுக்கு இந்த பர்சன்கிட்ட ஒரு காலோ ஒரு மெசேஜோ ரிசீவ் பண்ணுறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் அது ஸ்டேபிள் கிடையாது. மைண்டில் வச்சுக்கோங்க, அவேர்னஸோடு இருந்துக்கோங்க. வந்ததும் நீ இன்னும் நான் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா வந்து வேகத்தில் நாளும் ஓடி ஆகும். ஓகே, பட் நமக்கு ரிலேஷன்ஷிப்பில் நமக்கு சன் கார்டு வந்திருக்கனால கரண்டி ரிலேஷன்ஷிப்பில் ஒரு நெகட்டிவான ஒரு சுச்சுவேஷன் போயிட்டுருக்கா அப்படின்னா இந்த ஒரு நெகட்டிவான சுச்சுவேஷன் லைஃப் லாங் போகாது. இதே டெம்பரரி குறிச்சு நாளைக்கு. ஓகே, டைமோட இஷ்யூவாக இருக்கலாம். பட் இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு பாசிட்டிவான ஒரு அவுட்கம் உண்டு. காரணம் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் டீல் பண்ணுற பர்சன் ஹாப்பி கிடையாது. தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் கூட இருக்காங்கம்மா, மடித்து பொழிச்சு அவங்க ஃபோட்டோஸ் போடுறாங்க, காரில் போகிறாங்க, அங்கே போகிறாங்க, இங்கே போகிறாங்க, அதெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா அஃப்கோர்ஸ் அதை நான் ஒத்துக்கிறேன், இல்லைன்னு சொல்லலை. ஓகே, ஹார்ட்டில் பெயின் இருக்கு, ஓகே, பட் அது நம்ம ஹார்ட்டில் பெயின் இருக்குன்னு சொல்லிட்டு அது ஃபேஸில் நம்ம காட்ட மாட்டோம்ல. அப்படி ஃபேஸில் சேடாக காட்டுனால இப்போ என்ன பெனிஃபிட் இருக்குது. ஓகே, தேர்ட் பார்ட்டி கூட இருக்கிறாங்க, காரில் போகிறாங்க, அங்கே போகிறாங்க, இங்கே போகிறாங்க, எல்லாம் ஓகே தான். பட் ஆள் ஹாப்பி இல்லை, ஆளுக்கு ஹார்ட் பிரேக் ஆகிட்டு உண்டு, வேறு வழி இல்லாமல் ஆளுக்கு போயிட்டுருக்காங்க நம்ம சொல்லலாம். இப்படி தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் நிற்கிற ஒரு பர்சன் நம்மக்கிட்ட எப்படி மேம் கொண்டு வரது அப்படின்னா ஆள் செல்ஃபில் பண்ணணும். ஆளுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா மட்டும்தான் ஆள் உங்களை சூஸ் பண்ணுவார். லைஃப் லாங் ஃபேமிலிக்கு தேர்ட் பார்ட்டிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்ருக்குறவங்க கட்டாயம் உங்களை சூஸ் பண்ண மாட்டாங்க. ஆளுக்கு இம்பார்ட்டன், நான் நல்லா இருக்கணும், நான் ஹாப்பியாக இருக்கணும், என்னோட சொந்த விஷயங்களுக்கு எனக்கு வேணும்,
ஒரு தாட் இவருக்கு இருந்தால் மட்டும்தான் இவர் அப்போ இவர் எப்படி மேம் ஆக்ஷன் எடுக்க நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் கொண்டு போய் தள்ளுங்க. ஓகே, நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன் கொண்டு போய் தள்ளிட்டீங்க அப்படின்னா இவர் கட்டாயம் உங்களை தேடி வரைக்கும் வந்தே ஆகும். கமிட்மெண்ட் ஸ்டெபிலிட்டி கட்டாயம் நமக்கு இங்கே கிடைக்கும், பட் ஸ்லோவாகும். ஏன்னா இவர் உங்களை சேசிங் பண்ணிகிட்டே தான் இருக்கார். அப்போ கரண்ட்லி ரிலேஷன்ஷிப்பில் ஒரு நெகட்டிவான ஒரு சுச்சுவேஷன் போயிட்டு இருக்குது அப்படின்னா நியர் ஃபியூச்சரில் இந்த ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு பாசிட்டிவான அவுட்கம் கிடைக்கும். இவர் உங்களுக்கு கமிட்மெண்ட் ஸ்டெபிலிட்டி ஷோராக கொடுப்பார். ஓகே, பட் ஆளை சூஸ் பண்ணால் கட்டாயம் உங்களை சூஸ் பண்ணுவாங்க. அதே மைண்டில் வச்சுக்கோங்க. ஃபேமிலியை சூஸ் பண்ணாங்க அப்படின்னா லூப்பு தான் ஃபார்ம் ஆகிட்டு இருக்கும் இந்த ரிலேஷன்ஷிப்பில். அப்போ ஆளை சூஸ் பண்ண வைக்கூட நீங்கள் என்ன பண்ணணும், நோ கான்டாக்டில் போயிருங்க. ஓகே, பட் இது ஒரு கனெக்ஷன் விதியாகும். எத்தனை பேருக்கு இந்த வீடியோ ரெஸ்னேட் ஆகுன்னு தெரியல. இது உங்கள் விதியாகும். இது உங்களை விட்டு எங்கேயும் போக 1000 தேர்ட் பார்ட்டி 1000 சுச்சுவேஷன்ஸ் இருந்தாலும் மறுபடியும் நீங்கள் 2 பேரும் செய்கிறதுக்கான சுச்சுவேஷன், பார்க்குறதுக்கான சுச்சுவேஷன் எல்லாம் உருவாகிட்டே தான் இருக்கும். ஏன்னா இது ரிலேஷன்ஷிப் யூனிவர்ஸ் ப்ரொடெக்ஷன் உள்ள ரிலேஷன்ஷிப் ஆகும். ஓகே, ஸோ நமக்கு பாசிட்டிவான ஒரு ரீடிங் தான் கிடச்சிருக்குது. கிளைம் பண்ணுங்கள். பாசிட்டிவாக ஒரு ரீடிங் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா யூனிவர்ஸுக்கு தேங்க்ஸ் சொல்லுங்கள். தேங்க்யூன்னு ஒரு கிராட்டிடியூட் மெசேஜ் எனக்கு கட்டாயம் கமெண்ட் பாக்ஸில் சென்ட் பண்ணுங்கள். சரியா? இம்பார்ட்டன்ட் லெட்டர்ஸ் பார்த்துடலாம். W லெட்டர் இம்பார்ட்டன்ட், H இம்பார்ட்டன்ட், K இம்பார்ட்டன்ட், A இம்பார்ட்டன்ட், M இம்பார்ட்டன்ட், E இம்பார்ட்டன்ட், ஓகே. இந்த லெட்டர்லாம் உங்களுக்கும் அவங்களுக்கும் நேமில் இருந்துச்சு அப்படின்னா ஷோராக இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். இம்பார்ட்டன்ட் ஏஜ் பார்க்கலாம். 19 இம்பார்ட்டன்ட், 27 இம்பார்ட்டன்ட், 44 இம்பார்ட்டன்ட், 16 important, 67 important, 22 important, 40 important, 29 important, 50 important, 24 important. இனி இம்பார்ட்டன்டான ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 444 இம்பார்ட்டன்ட். 444 கண்டினியூஸாக பார்க்குறீங்க அப்படின்னா ஷோராக உங்களுக்கு இந்த வீடியோ ரெசனேட் ஆகும். 10 ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் இம்பார்ட்டன்ட். இனி இம்பார்ட்டண்டான மந்த் பார்க்கலாம். ஜனவரி இம்பார்ட்டன்ட், பிப்ரவரி இம்பார்ட்டன்ட், ஏப்ரல் இம்பார்ட்டன்ட், மே இம்பார்ட்டன்ட், ஜூன் இம்பார்ட்டன்ட், ஜூலை இம்பார்ட்டன்ட், செப்டம்பர் இம்பார்ட்டன்ட், அக்டோபர் இம்பார்ட்டன்ட். ஓகே, இம்பார்ட்டண்டான டேட்டு பார்த்தீங்க அப்படின்னா 1 இம்பார்ட்டன்ட், 2 இம்பார்ட்டன்ட், 4 இம்பார்ட்டன்ட், 5 இம்பார்ட்டன்ட், 6 இம்பார்ட்டன்ட், 7 இம்பார்ட்டன்ட், 9 இம்பார்ட்டன்ட், 10 இம்பார்ட்டன்ட், 19 important, 14 important, 18 important. இந்த நம்பரில் உங்களுக்கும் அவங்களுக்கும் ஃபஸ்ட் மீட்டிங்கோ லாஸ்ட் மீட்டிங்கோ ப்ரீசியஸான மூமெண்ட் எதாவது நடந்துச்சு அப்படின்னா ஷோராக இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.